श्रीमाधवान्वयसुताम्बुदि पूर्णचन्द्रम् गुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतारक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् गुणान् पण्डितेन सृजनसुभगम् पञ्चसंस्कारमाभ्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीर्धरिमुनियुगात्मीरघुर्गीतशतारे ह्यान्द्रङ्गकारे बहरकृपया न्यस्तभारम् सुमे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्येदान्तरामानुजमुनिमत्परम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमद्यगतः सुखम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमस्ते। கீதையினுடைய 15 அத்தியாயங்களை பிரதி ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களையும் பாடு 16 பிரிந்தும் சேர்ந்தும் இருக்கிற பிரகிருதியானது ஜீவன்களுடைய உண்மை நிலைப்பாடு இன்னது என்றும் சத்துவம் முதலான குணங்களின் காரியங்களான சுகம் முதலியவைகளிலே ஏற்படுகின்ற ஆசைதான் பிரகிருதியுடன் புருஷர்களின் சேர்க்கைக்கு காரணம் என்றும் அந்த பிரகிருதியின் மேல் உள்ள ஆசை விலகினால் அந்த ஆத்மாக்களின் பிரகிருதியின் சேர்க்கையும் விலகிவிடும் என்றும் சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது பிரிந்திருந்தாலும் சரி பிரகிருதியோ அல்லது ஜீவாத்மாக்களோ இரண்டுமே பகவானுடைய சொத்து என்பதும் எந்த விதமான விகாரமும் மாறுபாடும் இல்லாமல் இருத்தல், எங்கும் சூழ்ந்திருத்தல், எல்லாவற்றையும் தரித்துக் கொண்டிருத்தல், எல்லாவற்றுக்கும் சுவாமியாக தானே இருத்தல் என்பது போன்ற பல காரணங்களாலே அச்சேதனம், பத்தன், முக்தன், பகவான் வேறுபட்டு புருஷோத்தமனாக விளங்குகிறான் என்பது பன்னிரண்டு 13 14 13 14 15 அத்தியாயங்களிலே மிக விசதமாக எம்பெருமானாலே விவரிக்கப்பட்டது. சாஸ்திரத்துக்கு உட்பட்டவன் தான் கீழே சொன்னதான எல்லா சங்கதிகளையும் உளப்பூர்வமாக நம்புவான் என்று நமக்கெல்லாம் விளக்குவதற்காக சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் தெய்வ பிரகிருதி என்றும், அப்படி சாஸ்திரத்துக்கு வசப்படாதவன் ஆசுர பிரகிருதி என்றும் அந்த தெய்வ பிரகிருதி இவ்விதம் இருப்பான் என்பதும் ஆசுர பிரகிருதி இந்த மாதிரி இருப்பான் என்பதும் இந்த 16வது அத்தியாயத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறார்.
அதிலே முதல் 3 ஸ்லோகங்கள் நம் பெரியவர்களாலே ஒரு சேர அர்த்தம் பண்ணப்படுகின்றன. ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹ தானம் தமஸ்ய யஜ்ஞஸ்ய ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதः யாகः சாந்திர் அபைஷுனம் தயா பூதேஷு அலோலுப்த்வம் மார்தவம் ப்ரீச்ச பாபலம் தேஜஸ்ஸமாதிதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமாமிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபீஜாதஸ்ய பாரத. அந்த 3 ஸ்லோகங்கள். ஹே அர்ஜுனா, துக்கத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கிறது மனசிலே சுத்த சத்துவத்தோட, அதாவது சத்துவத்தோட ரஜசோ தமசோ கலக்காமல் அந்த சத்துவகுணம் மட்டுமே ஓங்கி இருப்பதும், பிரகிருதியை விட ஆத்மா வேறானவன் என்று நன்கு தெரிந்து கொண்டு அந்த விவேகமான புத்தியிலே நிலையற்று இருக்கையும், தானம் மனசை அடக்கிறது, இகலோக பலன்களிலே விருப்பமின்றி பகவானே நமக்கு முழு சாதனத்தை செய்வது முதலியன இந்த ஸ்லோகங்களிலே சொல்லப்படுகின்றன. இந்த பகவானையும் அவனுடைய ஆராதனையத்திலே சொல்லுகின்றத என்ற எண்ணத்துடனேயே வேதங்களை ஒருவன் அபியசிக்க வேணும், தவம் செய்ய வேணும். திரிகரண சுத்தின்றால மனோவாக்காயம் ஒரே நேர்கோட்டிலே ஒத்திருக்க வேணும். பிறர்களை நலிவுபடுத்தாமல் மிக அவசியம். எப்பொழுதும் உண்மையே பேசுபவனாக இருக்க வேணும். பிறரை நலிவுற செய்வதற்காக கோபதாபங்களை கொள்ளாமல் இருப்பது, எது தனக்கு மற்றவர்களுக்கும் ஹிதமில்லையோ அதற்கு அழவே விட்டு விடுகை, புற இந்திரியங்களான இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சையும் கர்மேந்திரியங்கள் அஞ்சையும் அடக்குவது, பிறருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கோல் முதலிய தீய சொற்களை சொல்லாமல் இருப்பது, சக ஜீவாத்மாக்கள் துக்கப்படுவதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தவிப்பது, உலக விஷயங்களிலே பற்றற்று இருப்பது, நெஞ்சிலே உரமற்று இருப்பது, தவறு செய்வதற்கு வெட்கப்படுவது, நம் அருகிலேயே நம் கண்களையோ மனசையோ சுண்டி இழுக்கின்ற விஷயம் இருந்தாலும் கூட அதிலே கிஞ்சித்தும் பற்றில்லாமல் இருக்கிறது. துர்ஜனங்களாலே திரஸ்கப்படுவதான பொறாமை, உரிமை, பெரிய ஆபத்காலத்திலே செய்ய வேண்டியவற்றிலே விவேகம் நிலைத்திருப்பது,
பிறரை சொச்சந்தமாக செயல்பட விடுவது, காரணமின்றி கர்வம் கொள்ளாமல் இருப்பது முதலிய குணங்கள் பகவானுடைய திருவுள்ளப்படி நடக்கும் வகையிலே பிறவி பெற்றவர்களுக்கு நிச்சயம் வருகின்ற குணங்களாகும் என்று பகவான் சொல்லுகிறான். இதுல ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அபயம்னு ஆரம்பிக்கிறார் பகவான். அபயமானது இஷ்டம் விலகுவது அல்லது அனிஷ்டம் வரும் என்பதற்காக காரணங்களை கண்டு பயப்படாமலும் வருந்தாமலும் இருப்பது. இஷ்டம் விலகுவது அனிஷ்டம். அந்த அனிஷ்டம் சம்பவித்தால் நமக்கு துக்கம். இந்த துக்கத்துக்கான காரணத்தை பார்த்துட்டு நாம் வருத்தம் கொள்வது பயம். வருத்தம் இல்லாமல் இருப்பது அபயம். தமசின் காரியம் பயம். சாத்விகர்களான தெய்வ பிரகிருதிகளினுடைய சத்துவ குணம் பயத்துக்கு எதிரியான பயமற்று இருப்பது. இப்படியான தெய்வ பிரகிருதிகளுக்கு பயத்துக்கு எங்கேருந்து பிரசக்தி வரும்? சத்வ சம்சுத்தியாக இருக்கிறது, மனசு சுத்தமா இருக்கிறது. இங்கு சத்துவம் சத்துவ அதிஷ்டானமான மனசுதான் சொல்றது. அதற்கு சம்சுத்தியாவது, மனசுக்கு சம்சுத்தின்னா என்ன? ஆசை இல்லாமல் இருப்பது, கோபம் இல்லாமல் இருப்பது, அசூயை இல்லாமல் இருப்பது, வஞ்சனம் இல்லாமல் இருப்பது. இப்படிப்பட்ட தோஷங்கள், அதாவது ஆசை, கோபம், அசூய, வஞ்சனை, இப்படிப்பட்ட தோஷங்கள் எப்பொழுதும் இல்லாமல் இருப்பது. இந்த தோஷங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று யோசிச்சு பார்த்தோம்னா, ரஜோகுணமும் தமோகுணமும் தான் இவற்றை செய்கின்றன. ஆகையினாலே அந்த இரண்டு குணங்களும் இல்லாமையே மனசுக்கு சம்சுத்தி. ஞான யோக வியவஸ்திதிங்கிறதுனால இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவனான ஆத்மாவின் உண்மை நிலையை அறிந்து அதிலேயே நிலை நிற்க வேண்டும். இங்கு ஞான யோக சப்தமானது ஞான யோகத்தை பற்றி சொல்லல. தெய்வ பிரகிருதிக்கு ஞான யோகம் என்றால் கர்மயோக பக்தி யோகங்கள் இவர்களுக்கு இல்லை, ஆசுர பிரதிகளுக்குத்தான் அவை என்று சொன்னதாக ஆகாதான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இங்கு எல்லா யோகிகளுக்கும் பொதுவான ஆத்ம விவேகமே ஞான யோக சப்தத்தாலே சொல்லப்படுகிறது என்பது நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். யோகா உபாயம், ஞான யோகா ஞானமாகிய உபாயம். சாஸ்திரத்தினால் ஏற்பட்ட ஆத்மாவனுடைய அந்த புத்தியினாலே அறிவினாலே ஏற்படுகின்ற அந்த மனசுல ஒரு சிந்தனை வரவே அதுக்கு ஞான யோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். தானம்ன்றான் பகவான். தானம் என்பது என்ன? நியாயமான முறையிலே சம்பாதித்த பொருள்களை சத்பாத்திராதிகளுக்கு தானம் பண்ண வேண்டிய வகையிலே அந்த கிரமத்தில முறையில கொடுக்கிறது. அக்கிரமமாக சம்பாதித்த பொருளை கொடுப்பதும், அது சத்பாத்திரம் இல்லாம அசத்பாத்திரத்துக்கு கொடுக்கிறதும், முறை தவறி கொடுக்கிறதும் சாத்வீக தர்மமாக ஒழுக்காதும் ஆகாது என்கிறான் பகவான். மனச வேண்டாத தகாத விஷயங்கள்ல போகாதபடி அதை அடக்கும் பழகணும். எந்த பிரயோஜனத்தையும் கருதாமல் பகவத் ஆராதனம்
ஒன்றே நமக்கு குறிக்கோள் என்ற முனைப்புடன் அதையே சககாலத்தில் மனசு நினைக்க முடியாத எண்ணத்துடனும் தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம் முதலான நித்திய நைமித்திக கர்மாக்களை விதி விகிதமாக பண்ணுவது இந்த யஜ்ஞா என்ற பதத்துக்கு அர்த்தம். ஸ்வாத்யாய சகல விபூதிகளுடன் கூடியவனான அந்த எம்பெருமானையும் அவனை நல்ல விதத்திலே ஆராதிக்கும் கிரமங்களையும் முறைகளையும் எல்லா வேதங்களுமே நமக்கு சொல்கின்றன என்ற எண்ணத்துடனே அனவரதம் வேதங்களை அத்தியனம் பண்ணணும். அப்படித்தான் அபியசித்த அந்த வேதத்தை பிறருக்கு சத்த சொல்லி கொடுத்து அவளையும் சத்தாக ஆக்கவும், தேவர்களையும் அல்ப பிரயோஜனாதிகளை தரும் கர்மங்களையும் கூறுகிற அந்த கர்மகாண்டமான வேத பாகத்தை சாத்தியர்கள் ஜபிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? அதை தீக்கிறதுக்காகவே பாஷ்யத்துல சவிபூதேர் பகவதா எல்லா வேதங்களும் விபூதிகளுடன், அதாவது ஞானிய சம்பத்துடன் எம்பெருமானுக்கு அடங்கிய சொத்து என்று பகவானையே சொல்லுகின்றன என்ற ஒரு திடமான எண்ணத்துடன் ஜெபித்தால் உபனிஷத அபியாசத்துக்கு அது சமமானதாகும் என்பது எம்பெருமானுடைய கருத்து. தபசா சாஸ்திரங்களிலே சொன்ன பிரகாரம் இந்த போகாதிகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், சுருக்கிக்கணும். எந்தெந்த நம்மளுடைய கர்மாக்கள் பகவான் பிரீத்தியை உண்டு பண்ணுமோ அதை மட்டுமே பண்ணணும். எது எம்பெருமானுக்கு அப்பிரீத்தியை மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் தபசு. அதாவது கிருஷ்ண சாந்திராயண உபவாசாதிகளாக துவாதசி சமாராதனார்த்தமான ஏகாதசி உபவாசமே இங்கு துவாதசி உபவாசம் அப்படிங்கிற சப்தத்தாலே எம்பெருமான் சொல்றான். ஸ்ரவண துவாதசி அதுவும் உபவாசத்தை குறிப்பதாக நாம் கொள்ள வேண்டும். இது இப்படி சொன்னா ஒரு எல்லா சிரவண துவாதசிகளும் முனித்திரித்தாளுக்கு ஏகாதசி மாதிரிதான். ஆனா பல சிரவண துவாதசிகள் மட்டியர்களுக்கு அது ஏகாதசி மாதிரி எந்தமா சொல்லப்படலை. ஒரு சில மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அது சேக சம்பிரதாயத்தின் ஆச்சாரத்தின் ஆர்ஜவம் என்பதான ஒரு சொல்லை பிரயோகிக்கிறான் பகவான். மனோவாக்காயின்னு சொல்ற இந்த மூலிலே அதனுடைய செயல்கள் தன் விஷயத்துல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி புறத்தியார் விஷயத்திலேயே ஒத்துக்கணும். அதுக்குதான் ஆர்ஜவம். முக்கரணங்களிலாலும் செய்யும் செயல்களும் ஒத்திருப்பது ஆர்ஜவம் ஆகாது. மனசுல நினைக்கிறபடியே வாக்கினால் பேசணும். மனசுல என்ன நினைச்சோமோ வாயால என்ன சொன்னமோ அந்த மாதிரி நடந்து காட்டணும். இது நம்ம விஷயத்துல மட்டும் இல்ல, புறத்தியார் விஷயத்திலையும் ஓட்டம் கடைபிடிக்கணும். அதுதான் ஆர்ஜவம். அஹிம்சாங்கிற ஒரு சப்தத்தை சொல்றான் பகவான். புறத்தியாருக்கு
அவளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அஹிம்சா. புறத்தியாருக்கு தொந்தரவு பண்ணாமல் தனக்கு தொந்தரவு பண்ணிக்கலாமோ அப்படின்னா அதுவும் கூடாது. தனக்கு தொந்தரவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு இது உபலட்சணமா அமையும். அதனால இந்த அஹிம்சை அது தனக்கோ பிறருக்கோ கூடாது. சில அறிவிலிகள் புறத்தியாருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், ஒரு பீடியை உண்டு பண்ணணும் அப்படின்னு மனசுல நல்லா உறுதியா நினைச்சுட்டு தங்களுக்கு தாங்களே தொந்தரவை விளைவிச்சுட்டு வருவார்கள். இவர்கள் சுவரில் முட்டிக்கொள்பவர்கள் போல தன் தலையிலே தானே அடிச்சுக்கிறாள். அவளை மாதிரி ரெண்டு கையினால ரெண்டு கன்னத்தையும் பலார் பலார்னு அரைஞ்சுக்கிறாளே அந்த மாதிரி. எதுக்காக இந்த மாதிரி இவ பண்றா அப்படின்னு தன்னை கண்டு பிறர் வருந்த வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்கிறது. தவிர அந்த தவற்றிலிருந்து தான் மீள வேண்டும் என்பதல்ல. சத்தியம்ங்கிற பதத்தை பெருமான் பிரயோகிக்கிறார். சத்தியம்னா ஏதோ உண்மையை சொல்றது சத்தியம். தான் ஒரு விஷயத்தை ஒரு செயலை எப்படி பார்த்தாலும் தான் பார்த்தபடியே சொல்றது உண்மை அப்படின்னு சொல்ற. அப்படி நாம் நம் கண்ணால் கண்டவாறு சொல்வதானது பிறருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கபோது நாம் பேசுகின்ற உண்மையினாலே சத்பிரதிகளுக்கு எந்தவித ஒரு தீமையும் விளையுமானால் அது உண்மையாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் அப்படிங்கிறது லட்சணம். அதனால என்னதான் உண்மையா இருந்தாலும் அது பிறருக்கு நன்மை பயக்காத வகையிலே இருந்தால் அப்போ அந்த உண்மையை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நடந்து காட்டினவா இருக்காளா அப்படின்னா வேதத்திலேயே ஒரு அபலஸ்ரீ இரண்டு காமுகர்களாலே சுரத்தப்படுகிறாள். அவளும் இவளை பிடிச்சு எப்படியாவது இவளை அனுபவிக்கணும்ன்றதுக்காக வேகமா பின்னால ஓடுகிறார். இவளும் தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரையிலும் தன் மனசிலே இல்லாததான ஒரு வைராக்கியத்தோட அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வருகிறார். வருகின்ற வழியிலே ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம். அதுக்கு மேல அவளால் ஓட முடியல. உடம்புல சக்தி கிடையாது. அது நெடியா கிடையாது. அந்த ரிஷியினுடைய காலில் வந்து விழறாங்க. அப்போ இருந்து கண்ணை பார்க்கிறார். என்னன்னு கேட்கிறார். இந்த மாதிரி சொல்றார். சரி நீ உள்ள போனா பார்த்து நினைக்கிறார். திருப்பியும் கண்ணம் வந்து தபஸ் பண்றார். கொஞ்ச நேரத்துல அந்த காமக்கள் ரெண்டு பேரும் வந்து இங்க ஒரு பெண்ணு ஓடி வந்தாளா அப்படின்னு கேட்கிறார். பெண்ணுன்னா எப்படி இருப்பா அப்படின்னு என்னோ சம்பந்தம் இல்லாத எத்தையோ எல்லாம் பேசி அவளா அவ அந்த இந்த ரொம்ப நேரத்துக்கு முன்னால ஓடினால அவ போயிருப்பா 2 மைல் தூரம் சீக்கிரம் ஓடுவோம் அப்படின்னு அவளை இது பண்ணி இப்போ இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக அந்த ரிஷி பொய் சொன்னாரா இல்லையா? இது பொய்யில சேருமா இல்ல உண்மையை சேருமா? இதுதான் உண்மை. ஏன்னா அது மனசறிஞ்சு அவர் பொய்ய சொன்னா கூட அந்த அவலை பெண்ணை காப்பாத்தி இருக்காளோ உடனே அவளை கூப்பிட்டு
எங்க போற என்னன்னா அவர் தான் போற இடத்தை சொன்னா சிஷ்யரை கூப்பிட்டு இவளை ஜாக்கிரதையா அவ ஆத்துல முன்னுக்கு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதனால இப்போ இந்த உண்மை நான் கண்ணால எதை பார்த்தோமோ அதை உண்மைன்னு அப்படியே பேசுறதுனால அது பொறுத்தியாருக்கு எந்த விதத்திலேயோ ஒரு தீமையை பயக்குமானால் அந்த உண்மையை சொல்லாம பொய்ய கூட சொல்லலாம். அது சாஸ்திரம் சம்மதிக்கிறது. அதுக்காக தான் இந்த உபநிஷத்து இந்த கதையை. அதனால சத்தியங்கிறது கேவலம் உண்மை மட்டும் சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. நாம சொல்ற உண்மையினாலே பிறருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உண்மையினுடைய பிரதானியமான அக்ரோதா அடுத்த சொல்ல பிரயோகிக்கிறார். புறத்தியாருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதான அல்லது அவர்களுக்கு மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லப்படுகிறார். தனக்கு தானே சிரமத்தை விளைவித்துக் கொள்ளும் மனோவிகாரமும் கூட அப்படிங்கிறது தான் இந்த அக்ரோதகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். தன்னுடைய நன்மைக்கு எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் தடையா இருக்கோ இடையூறா இருக்கோ அதெல்லாம் அத்துறுதியா விட்டு வைக்கணும். தேக சுபாவ பிராரம்பங்களான அல்லது பிராப்தங்களான இப்போ ஏமப்படுறது, மூச்சு விடுறது, தூங்குறது, இது போன்ற விஷயங்கள்ல ராக பிராப்தங்களான நல்லா சாப்பிடுறது போன்றவைகளையும் சாஸ்திர பிராப்தங்களான சந்தியாவனம் பண்றது, மாத்தியாவனம் பண்றது, பகவத் ஆராதனம் பண்றது, நித்திய கர்மாக்களை சாஸ்திர விகிதமா செய்யறது, இதெல்லாம் இங்க தியாகான விட சொல்லி இருக்கா அப்படின்னா இல்லை. பின்ன எதை சொல்றது? எந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தா கூட தன்னால முடியாதோ அதை விழுத்தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாத்வான்னு பகவான் 18ஆம் அத்தியாயத்துல சரம ஸ்லோகமா உபதேசிக்கிறான். அங்கே சர்வதர்மான் பரித்யஜ்ய, ஒன்னாலே பண்ண முடியாத அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுன்னு அர்த்தம். அதுக்காக சந்தியாவந்தனம் பண்றதையோ சரணாகதி பண்றதையோ பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதையோ விட்டுடுன்னு அந்த அர்த்தம் பண்ணாதுல்ல. அப்போ நம்மளால எத்த பண்ண முடியலையோ அது நல்லதா இருந்தா கூட அதை நம்மள பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தமான அது இங்கே நித்திய நைமித்திக கர்மாக்களை விட்டா பார்ப்போம். விதி விகிதமான அத்துணை கர்மாக்களையும் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவசியமும் இல்லை. இப்போ அந்த விதி விகித காமிய கர்மாக்களுக்கு அதுக்கு சாஸ்திரத்துல சொல்றதுனால நிச்சயம் பலம் உண்டு. ஆனா அந்த பலன்ல உனக்கு அபேட்சிக்கம் இல்லை. அந்த பலன் உனக்கு ஒரு நன்மையை பயக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா அதை தியாகம் பண்ணு. அதுல தப்பு இல்லை. இப்போ நீயே சொன்ன மாதிரி 60,000 வருஷம் ஒரு கல்யாணம் உள்ள அத்தனை பத்னிகளை கொண்ட தசரத மகாராஜன் துர்பாகியமே இல்லை. அவன் புத்திரகாமி தியாகம் பண்ணலாம் விசேஷங்களும். ஆனா குஷேன தனக்கு இருக்கிற 27 வருஷங்களுக்கு நிச்சயம் சாதம் போடுறது துணிமணி வாங்கி கொடுக்கறதே பெரும்பாடா இருக்கு.
அவன் போய் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணுவாங்க, பண்ணமாட்டான். இப்ப அந்த புத்திரகாமேஷ்டியாகம் குச்சேலம் பண்ணலங்கிறதுனால அவனுக்கு பாப்பம் வந்து சேரும். இப்போ விதி விகிதமான கர்மாத்துல பண்ணா அந்தந்த கர்மாக்கு என்ன பலன் சொல்லுதோ அது நமக்கு கிடைக்கலாம். அந்த பலன் வேண்டாத போது நம்ம அதை செய்யாமலும் விடலாம். அந்த மாதிரி செய்யாமல் விடுறது விகித கர்மா தானேன்னா அது நித்திய நைமித்திய கர்மாக்கள்ல சேராததுனால அது காமிய கர்மாவா இருக்கிறதுனால அதை விட்டா தோஷம் இல்லை அப்படிங்கிறது தான். சாந்தி. கண் முதலான நம்மளோட புலன்களை சப்தம் முதலான விஷயங்களிலே அது போய் சேராதபடி தடுத்து பழகிக்கிறதுக்க அது நல்லது. சங்கர பாஷ்யத்துல தமகான் வருவதற்கு கண் முதலிய இந்திரியங்களினுடைய அடக்கம் தமகாங்கிறார். சாந்தி என்பதற்கு மனசடக்கம் அவர் அர்த்தம் பண்றார். இது ராமானுஜ பாஷ்யத்துல கொஞ்சம் மாறுபட்டு இந்த மாறுபாடு இந்த இடத்துல பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறதெல்லாம் இது இருக்கு. ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் திருவுள்ளம் கூட அது பொருந்தாதுங்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் பண்ணுவாரு. நம் தர்சகஸ்தாபகரான பாஷ்யக்காரர்கள் 10வது அத்தியாயத்துல புத்திகி ஞானம்ங்கிற ஸ்லோகத்துல தமஹா அப்படின்னு சொல்றதுக்கு கண் முதல புறஇந்திரியங்களை அடக்கிறது, சமஹாங்கிறதுக்கு மன அடக்கம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். 18ஆம் அத்தியாயத்துல சமோ கமஸ்தமஹா என்கிற ஸ்லோக வியாக்கியானத்திலே சமஹாங்கிறது பாகியேந்திரியங்களை அடக்கிறது, தமஹாங்கிறது அந்தக்கரணமான மனச அடக்கிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கார். சமஹா சாந்தி, தமஹா தாந்தி. இந்த 2 சப்தங்களும் 2 வெவ்வேறு அர்த்தத்திலே வருது. இவத்துல ஏதாவது ஒரு சப்தத்தை பிரயோகிச்சிருந்தா போதும். 2 பொருளையுமே நாம இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு சப்தங்களுமே இங்கே பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக அதனுடைய வரிசை கிரமத்தில அனுசரிச்சு முதல்ல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு அது எதுவா இருந்தாலும் சரி, புற இந்திரியங்களிலே அடக்கம் என்ற பொருளையும் இவ்வாறு சொல்லப்படுகிற விஷயத்திலே மனசை அடக்குவது என்ற அர்த்தத்தையும் கொள்ளவும். கண் காது போன்றதான தகாத விஷயங்களிலிருந்து அதை தடுக்கணும். தடுத்த பிற்பாடுதான் மனசு அடக்க முடியும். இப்போ புலனடக்கம் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு மன அடக்கம் ஏற்படுவது என்பது முடியாத காரியம். பகவான் கீதையில 10ஆம் அத்தியாயத்திலையும் இது அர்ஜுனன் சொல்லியிருக்கான், 18ஆம் அத்தியாயத்திலையும் அதை சொல்லியிருக்கான். ஆனா இந்த 16வது அத்தியாயத்துல அதனுடைய வருஷ கிரமம் கொஞ்சம் மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சுவாமி சொன்னார். பிரகரணம் தான். இந்த பிரகரணத்துல இப்படி
பிரகரணாதி சித்தம் என்ற வாக்கியத்தினாலே நம் சுவாமி தேசிகன் அதை கண்டுபிடித்திருக்கிறார். சாந்தி என்ற சப்தத்துக்கு முன் உள்ளதான தியாகதா என்ற சப்தத்துக்கும் பிறகு உள்ள அபைசுனங்கிற சப்தத்துக்கும் பாக்கிய வியாபாரங்களுடன் சேர்ந்த அர்த்தங்களை தெரிவித்ததனாலே நடுவிலே இருக்கின்ற இந்த சொல்லும் கூட அப்படியான பொருளை தெரிவிப்பதற்கு ஒரு பிரகரணமாக அமைந்திருக்கிறது. தமஹா என்ற சொல்லுக்கு உள்ள தானம் என்ற சொல்லு, பிறகு உள்ள யஜ்ஞா என்ற சொல்லுக்கு ஆந்திர வியாபாரத்துடன் கூடியதான அர்த்தத்தை தெரியப்படுத்துவதாலும் மத்தியிலே இருக்கின்ற தமஹா என்ற சொல்லுக்கு அதே மாதிரியான பொருளைத்தான் நாம் வைத்துக் கொள்வது உச்சிதம் என்பது நம் சுவாமி தேசிகனுடைய தாற்பரிய சந்திகளுடைய தானம் இச்சா விசேஷா என்கிறது யுக்திவாதம். யஜ்ஞோ யாகோ மனசாச்ச சய விசேஷா அப்படிங்கிறது பாட்ட ரகசியங்கிறது. சர்வஜனான சுவாமி தேசிகனுக்கு கீதா பாஷ்யத்திலே இதற்கு முன்பும் பின்பும் உள்ளவை நினைவில் இல்லை என்று சிலர் ரொம்ப சாகசமா சொல்றார். அப்படி இல்லை. தேசியனை காட்டிலும் மகா வித்வான் ஒருத்தர் உலகத்தில் இருக்காரா? அபிநவ தேசிகரான உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்திலும் இந்த ரசாஸ்வாதம் ரொம்ப டிப்பணியில அழகா அப்படி சொன்னதுனால பிறருக்கு ஒரு தீங்கை அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய போர் முதலிய போர் சொல்றதுக்கு உள்ளதான விஷயங்களை பண்ணாமல் இதைத்தான் ஆண்டாலும் 2வது பாசுரத்திலேயே திருப்பாங்க தீக்குறளை சென்றோம். அங்க 6 செய்ய வேண்டிய விஷயங்களையும் 6 விட வேண்டிய விஷயங்களையும் அற்புதமாக ஆண்டாள் சொல்லியிருக்கிறார். தயா பூத்தேஷு சத்ரு மித்ரன், ஒருத்தன் நண்பன், இன்னொருத்தன் நமக்கு எதிரி. இந்த வித்தியாசம்லாம் இல்லாதபடியாக நண்பனா இருந்தாலும் சரி சத்ருவா இருந்தாலும் சரி 2 பேரையும் ஒரே மாதிரி அவர்களிடத்திலே தயை காத்து அவர்கள் பட்டால் பொறுக்க முடியாமல் இருப்பது. தயாங்கிற அந்த சப்தம் இருக்கு, அதுவே ஆத்மாக்கள் விஷயத்திலே இருக்கும் கருணையை குறிக்க போதுமானதாக இருக்கும் போது 3 சப்த பிரயோகமும் பகுவச்சனமும் எல்லாரிடத்திலேயும் தயை இருக்க வேணும் என்பது தெரிவிப்பதற்காக அப்படி என்றார் சுவாமி. தயா சர்வபூதேஷு என்ற கௌதம வசனத்திற்கு சர்வபூத தயா புஷ்டம் சர்வசப்தம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டும். தாபத்ரயேணாபிகதம் அகிலம் ஜகதி ததாச்ச உச்சேஷு பூதேஷு கருணாம் நகரோதி கதா அப்படிங்கிறது பிரகலாதனுடைய வாக்கியம். அதுவும் இதெல்லாம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்ங்கிறதான தன்னால் வருவது பிறரால் வருவது இயற்கையால் வருவது என்ற கஷ்டங்களை அந்த கஷ்டங்களாலே பீடிக்கப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலையிலே இருக்கும் ஜந்துக்கள் விஷயத்திலே கருணை காட்டாமல் எவனாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம்.
பாலாறு அனோனுபத்துவம். அதாவது எது தனக்கு இது ஏற்புடையதல்லன்னு மனசுல தோன்றதோ அது சப்தார்த்த விஷயங்களோ எதுவானா இருக்கலாம், அது மேல ஆசையில நடந்தாங்க. அப்புறம் மார்க்கவம்ங்கிற ஒரு சொல்றாங்க. மார்க்கவம்னா கெட்டியமா இல்லாம இருக்கிறது மார்க்கவம். அதாவது நெஞ்சு உரம் இல்லாமல் இருக்கும். சாது ஜனங்கள் எந்தவித பயம் இல்லாமல் தன்னை நெருங்கி பழக தகுந்தவனாக ஒருவன் இருப்பான். முகத்தை கெடுன்னு வச்சுட்டு பார்த்து சொன்னானா அவனுக்கு போயவனாக இருப்பான். தன்னிடம் வருவரிடத்திலே இனிமையாக பேசப்படணும். கடினமான சொத்தாதிகளை எப்போதும் அதை பிரயோகிச்சு விடக்கூடாது. சுவருக்கும் ஜலத்துக்கும் என்ன சொல்லணும்? சுவர் கெட்டியா இருக்கு, ஆனா ஜலம் முடியல. அதனால சுவர் தண்ணீரை போல இல்லாதனால கெட்டியா இருக்கிறதுனால அதுல நம்மளால நுழைய முடியாது. அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த மார்க்கவம் என்ற சொல்லினுடைய கருத்தாக பகவான் இருக்கிறார். அது ஒருத்தன் தப்பு காரியம் பண்றான்னு சொல்லுவோம். அத ஐயோ இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டுமேன்னு வெட்கப்படுறதா? புறத்தியா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த தான் ஏதோ ஒரு இந்திரிய தூண்டுதனாலேயோ இல்ல எனக்கு அவசியமானதுக்காகவோ பண்ணிட்டு அதுல மகான்கள் கூட சில சமயம் வெட்கி தலைகுனியும்படியான நிலை நேரலாம். இப்போ மகான்களா இருக்கிறவா தான் ஒரு தப்பு பண்ணிட்டா ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு மனது படுமா படாதா? வெட்கத்தினால தலை குடிவாளா மாட்டாளா? புறத்தியார் நம்ம அனாவசியமா அவமதிக்கிறார். அப்போ நமக்கு வெட்கம் வரக்கூடாது. வெட்கம் இல்லாம இருப்பது அப்படின்னா அது யோகத்துக்கு உபகாரமானதா இருக்கணும் அப்படின்னு வந்து அடுத்தது அக்ஷாபலம்ங்கிறத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா எந்த ஒரு வஸ்துவை நாம விரும்புறோமோ அந்த வஸ்து நமக்கு பக்கத்துல இருந்தா கூட நாம எந்த விதமான மனசலச்சலமும் இல்லாமல் முந்தியா அது நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தாலும் இதுக்கு அஸ்மதாச்சாரி தரது சொன்னார். ஆத்துல ஸ்வீட் பண்ணியிருக்காங்க ஆழ்வாராச்சாரியர். இவனும் உடம்புல 400 மேல வச்சுட்டான் சர்க்கரையில. துணி கூட அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிடுறாரு. ஆனாலும் அங்கே ஆத்துல பண்ணி அந்த டப்பால வச்சுக்கிட்டா இவனுக்கு எடுத்தாங்களா வச்சுக்கிட்டா மனசும் அதை சாப்பிடணும் ஸ்வீட் ஆசைப்பட்டு இருந்தா கூட அது நமக்கு தொந்தரவு விளைவிக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். சாப்பிடும்போது இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தொந்தரவை நம்ம தானே அனுபவிக்கிறோம், அது வேண்டான்னு மனசுல தோன்றதே அந்த மாதிரின்னு அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்தார்.
இப்படி இது அச்சாபலம்னு சொல்றது என்னன்னா, ஆசையை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய அந்த சாமியத்தை அது செயலற்று போகும்படியாக பண்ணப்படுது. இதனாலதான் என்ன சொல்ல வர அப்படின்னாக்க, இந்திரியங்களை திசை திருப்புகின்ற விஷயங்கள் நம் கண்ணிலே இருந்தாலும் கூட அதுல நம்ம கவனம் போகாத இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுதான். இதுக்கு நிறைய இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்களை ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அத அடுத்த உபன்யாசத்துல அனுபவித்து கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண மசாலினே ஸ்ரீமதே